ஒரே ஒரு குருக்கள் வரார் வழி விடுங்கோ, ஒரே ஒரு குருக்கள் வரார் வழி விடுங்கோ. என்னக்கா கடைசியில் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. ஐயோப்பா, தனியாலே விட்டானே இந்த சைமன் செபாஸ்டியன். அவனையெல்லாம் நம்பி போனால் இதுதான் நடக்கும்னு தெரியாதாக்கா. என்ன ஆயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடக்குது இல்லையா, அதோடைய நாம் தமிழர் கட்சியில் வேட்பாளராக நம்மளுடைய சீதாலட்சுமி அக்காவை நிறுத்தியிருக்காங்க. நேற்றைக்கு தான் வேட்புமனு தாக்கல் செய்கிற கடைசி நாள். ஸோ அதனால் திமுகவும் நாத்தாக்காவும் தானே இப்போ போட்டியிடுது, இருமுனை போட்டியாக தானே இருக்குது. ஸோ ரெண்டு கட்சியுடைய வேட்பாளர்களும் போய் வேட்புமனு தாக்கல் செய்யணும். அதுக்கு நம்மளுடைய சீதாலட்சுமி அக்காவும் போயிருக்காங்க. போலீஸ்கிட்ட பேரணியாக தான் நாங்கள் போவோம்னு சொல்லிலாம் கேட்டிருக்காங்க. காவல்துறை அதெல்லாம் முடியாது, கிளம்புன்னு அனுமதி மறுத்துட்டாங்க. அதனால நம்மளுடைய அக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தனியாகவே நடந்து போயிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி கொடியையும் பிடிச்சிக்கிட்டே போகிறாங்க. கொடியை பிடிக்க கூட ஒருத்தங்க கூட இல்லை. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி ரெண்டு காரணங்கள் இருக்கலாம்னு தோணுது. ஒன்று பார்த்தீங்கன்னா, காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது. அப்படி அனுமதி மறுத்திருக்காங்கன்னு சொன்னால், ஆமாம், அனுமதி மறுக்கணும். உங்களை மாதிரி சாம்பிஸ்லாம் கூட்டமாக போய் மக்கள் முன்னாடி தான் போய் நின்றுக்கிட்டு போகிற வழியில் வேறு வாக்கு சேகரிச்சுக்கிட்டே போயிருக்காங்க. யாரும் போட போகிறதில்ல, அதை விடுங்க. ஆனால் போகிற வழியிலலாம் வாக்கு சேகரிச்சுட்டு போயிருக்காங்களா, அந்த நேரங்கள்லாம் நீங்கள் கூட்டமாக போனீங்கன்னா, கூட்டமாக இந்த சாம்பிஸ்லாம் போய் நின்னா எப்படி இருக்கும், இந்த மிருதன் படத்துலலாம் இருக்கும்ல, பயந்துருவாங்கல்ல. அதனால காவல்துறை ஒரு வேளை உங்களுக்கு அனுமதி மறுத்திருந்திருக்கலாம். ஒரு வகையில் நல்லது தான். தமிழ்நாடு காவல்துறைக்கு நன்றிகள், ரொம்ப ரொம்ப நன்றிகள். ஈரோடு மக்கள்லாம் காப்பாற்றிருக்கீங்க நீங்கள் ஒரு வகையில். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு வேளை ஆட்களே இல்லை போல இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. யாருமே வரமாட்டேன்ட்டாங்க போல இருக்கு. ஏன்னா ஈரோடு பெரியாருடைய மண். அந்த ஊர்லேயே போயிட்டு பெரியாரை இழிவாக பேசுனதுக்கு பிறகு அங்கெல்லாம் யாராவது வர வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் வருது. ஸோ இந்த ரெண்டு ரீசன்ஸ் தான் இருக்கும். வேட்புமனு தாக்கல் செய்கிறது கூட்டமாக தான் போகணுமோ, அதில் ஒரு விளம்பரம் தரணும். இப்போ அந்த விளம்பரம் கிடைக்கல அப்படின்றப்போ என்ன பண்ணிட்டாங்க, உடனே நான் தனியாக போகிறேன் அதையே ஒரு விளம்பரம் ஆக்கிட்டாங்க. ஒன்று கூட்டமாக போய் விளம்பரம் தேடணும், இல்லைன்னா தனியாக போகிறேன்னு விளம்பரம் தேடணும். ஆக மொத்தம் உங்களுக்கு விளம்பரம் தான் வேணும். உங்கள் சைமன் செபாஸ்டியன் மாதிரி ஒருவேளை அனுமதி கொடுத்துருப்பாங்கங்க, கொடுத்தும் எவனும் வரலான்றதுக்காக தான் ஒருவேளை இப்படி மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், தெரில. இதில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த தற்குறி சாம்பிகள் சாட்டை துரைமுருகன் வரைக்கும் சாக்கடை, அந்த சாக்கடை வரைக்கும் என்ன தெரியுமா பண்ணுறானுங்க, ஐயோ திமுக எங்களை அடக்குது, திமுக ஒரே அடக்குமுறையா பாருங்க மக்களே, எல்லாரும் எங்களை அடக்குறாங்க, நாங்களாம் மிதிக்கப்பட்டுட்டோம், நாங்களாம் நசுக்கப்பட்டுட்டோம், நாங்களாம் பிதுக்கப்பட்டுட்டோம்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்கிறானுங்க. திமுக அரசு பயப்படுதான் இவங்கள பார்த்து. இவங்க தனியாக வேற போகிறாங்களா, ஏண்டா தனியாக போகிற ஒரு பொம்பளைக்கே இப்படி பயப்படுறீங்களா திமுக அப்படி இப்படின்னு கேட்டு அவனுங்களுக்குள்ளே ஏதோ சந்தோஷம் அடைஞ்சுக்கிறானுங்க. ஏண்டா தற்கொலை நாய்களா, தேர்தல் நடைமுறைக்கு வந்ததுமே எங்கே தேர்தல் நடக்குதோ அந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற காவல்துறையை தேர்தல் ஆணையம் மொத்தமாக கையில் எடுத்துரும். தேர்தல் ஆணையத்தோட கண்ட்ரோலில் தான் காவல்துறையே இருக்கும். திமுகவையே நக்கிறது. இந்த அக்கா சொர்ணாக்காவாக ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் கண்ணை உருட்டி அப்படி ஒரு மாதிரி ஆக்ரோஷத்தோடையே பேட்டி கொடுக்குறாங்க. திமுக அரசு பயந்துருச்சு, திமுக அடிப்படையே தெரியல. நீங்கள்லாம் எதுக்கு அரசியலுக்கு வரீங்க, எதுக்கு அரசியல் பண்ண வரீங்க? இதில் திமுகவா நாத்தாக்கா சீதாலட்சுமியான பார்த்துருவோன்னு சவால்லாம் விட்டுட்டு போயிருக்காங்க. ஐயோ கால கொடுமை. நம்மளுடைய திமுக வேட்பாளரும் அதே தான் சொல்லியிருக்கார். கால கொடுமை, இவங்க கூடலாம் போட்டி போடணும்னு ஒரு நிலைமை வந்திருக்கு. ஐயோ கால கொடுமை. யார் கூடையெல்லாம் போட்டி போட்ட கட்சி, யாரெல்லாம் பார்த்து அரசியல் பண்ண கட்சி, இன்றைக்கி யாரெல்லாம் பார்த்து அரசியல் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஐயோ கால கொடுமை. இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி மெயின்டைன் பண்ணுறாங்க. என்ன தெரியுமா, நாங்கள் தனியாக நின்று கெத்து காட்டுறோம், நாங்கள் தோத்தோமோ ஜெயிச்சோமோ நாங்கள் தனியாக நின்று கெத்து காட்டுவோம் அப்படின்ற மாதிரி. இன்னொரு பக்கம் சைமன் செபாஸ்டியன் அம்பேத்கரிஸ்ட்டு பெரியாரிஸ்ட்டு வான்னு சொல்லி சவால்லாம் விட்டால, நம்ம வாடா நாங்களும் வரோம், எப்போன்னு தேதி ஃபிக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். சைமன் செபாஸ்டியன் ஆளே காணும், ஓடிடுவான். அவனுக்கு என்ன தெரியுமா தேவை, நான் சவால் விட்டேன்றது வெளியே போகணும், மக்களுக்கு தெரியணும். அந்த சவாலை வச்சே அவன் பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கிறது. ஆனால் எதுவும் பண்ண மாட்டானுங்க. அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே அதே ஃபார்முலா தாங்க, அதே ஸ்ட்ராட்டஜி தான். இவனுங்களுக்கு தேவை அந்த பரபரப்பு, அந்த மக்கள் மத்தியில் பேசப்பட்டுகிட்டே இருக்கணும். ஏன்னு வருவானுங்க, சரிங்க வா அப்படின்னு கூப்பிட்டோன்னா அப்படியே திரும்பி ஓடிடுவானுங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டானுங்க. விரலை இப்படி நீட்டிலாம் எச்சரிச்சிருக்காங்க நம்மளுடைய சீதாலட்சுமி அக்கா. நீங்கள் எந்த விரலை நீட்டி எச்சரித்தாலும்
எந்த வீரரும் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடாது உங்களுடைய தற்குறி ஃபாலோவர்ஸை தவிர. என்னக்கா உங்களை இப்போவே நடுரோட்டில் சைமன் தனியாக விட்டுட்டான், தேர்தல்லாம் முடிஞ்சதுன்னு சொன்னால் இருக்கிற செல்வத்தையெல்லாம் பிடிங்கிட்டு தெருவில் விட்டுருவான் போல இருக்கே, எப்படியும் டெபாசிட் கூட நீங்கள்லாம் வாங்க மாட்டீங்க, எதுக்கு சவால் விடுறீங்க? நாம் தமிழர் கட்சியா திமுகவான்னு பார்த்துருவோம், சீதா லட்சுமியா திமுகவான்னு பார்த்துருவோம், ஏதோ இவங்கெல்லாம் மிதிக்கப்பட்ட மாதிரியும் ஒடுக்கப்பட்ட மாதிரியும் படிக்க முடியாத மாதிரியும் ஏதோ ரொம்ப கஷ்டத்தில் அப்படியே இந்த அரசால என்னென்ன கொடுமைகள்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடாதோ அந்த கொடுமைகள்லாம் இவங்கெல்லாம் பார்த்த மாதிரி அப்படியே அந்த ஒரு எனர்ஜியை காட்டுறது. எதுக்கு இந்த பொழப்பு? இதுங்களுடைய நடிப்பு திறமை தெரியாமல், இதுங்களுடைய பேசுகிற திறமை தெரியாமல் நிறைய மக்கள் இதுங்க பேசுகிறதையும் நடிக்கிறதையும் நம்பிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முந்தானத்து அனுமதி இல்லாமல் வாக்கு சேகரிச்சிருக்காங்க. இல்லை எனக்கு புரியலை, உங்களுக்கு சின்னமே இன்னும் உறுதிப்படுத்தலை, சின்னமே உறுதிப்படுத்தாமல் எந்த சின்னத்தில் வாக்கு கேட்குறீங்க? நீங்கள் உங்கள் பேரை சொன்ன உடனே மக்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு நீங்கள் என்ன பெரிய இவங்களா, எலிசபெத் மகாராணியா? அனுமதி இல்லாமல் வாக்கு சேகரித்ததுக்காக ஈரோட்டில் 8 நாம் தமிழர் கட்சிக்காரங்க மேலே முந்தானத்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கும் நம்மளுடைய சீதா லட்சுமி அக்கா பேட்டியில் கொந்தளிக்கிறாங்க. வழக்கு எது போடுறதாலும் ஏன் மேலே மட்டும் போடுங்க, சும்மா என் கட்சிக்காரங்க மேலெல்லாம் போட்டு பயம் உறுத்தாதீங்க, எங்களுக்கு பயமா இருக்குது. அக்கா அதாவது தேர்தல்னு வந்துட்டா காவல்துறை தேர்தல் ஆணையம் அக்கா அதெல்லாம் நான் சொல்லிட்டேங்க, முடியலக்கா, என்னால் முடியலக்கா, உங்களுக்குலாம் சொல்லி ஐயோ. இந்த சீதா லட்சுமி அக்கா ஈரோடு மாவட்டமே இல்லையா, ஈரோடு மாவட்டத்தில் யாருமே போட்டியிட வரல போல இருக்கு. ஏன்னா தந்தை பெரியாரை இந்த மாதிரிலாம் பேசினதுக்கப்புறம் யாருமே நாங்கள் வரமாட்டோம்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க போல இருக்கு. வெளியேருந்து ஆளை கூட்டிட்டு வந்து ஈரோட்டில் நிற்க வைக்கிற நிலைமைக்கு நாம் தமிழர் கட்சி தள்ளப்பட்டிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஆனால் ஒரு விஷயத்தில் நாம் தமிழர் கட்சிக்காரங்கள மாதிரி யாருமே தைரியமாக இருக்க முடியாது. கண்டிப்பாக அதுக்கு நம்ம பாராட்டி ஆகணும். என்ன தெரியுமா, டெபாசிட் கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் தைரியமாக நிற்கிறாங்க பாருங்க. எப்படிதானோ தெரியல, இந்த மனசு உங்களை தவிர வேற யாருக்கும் வராதுடா. நல்லா இருப்படா, போடா போடா. உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. உனக்கு மண்டையில பிரச்சனை? ஐயோ அப்படி சொல்லாத. அதுக்கப்புறமா ஒரு ஃபோட்டோ பரவிட்டு இருக்கு. என்னன்னா இந்த ஃபோட்டோ தான். நம்மளுடைய திமுக வேட்பாளர் இருக்கார் இல்லையா, அவரு கையில் ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சுக்கிட்டு வேட்புமனு தாக்கல் செய்கிறாராம். இதை எடுத்து போட்டு பகுத்தறிவு பகலவன் பெரியாருடைய வாரிசுகள் திமுக காரங்க பாருங்க எப்படி இருக்காங்க பாருங்க, இவங்கெல்லாம் பகுத்தறிவாளிகளான்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. இல்லை எனக்கு புரியலை, திமுகவில் இருந்தால் எல்லாருமே கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் நாத்திகர்கள்னு ஆயிருமா? கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களும், சொல்லப்போனால் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க திமுகவில். அதுக்கு பேர் தாண்டா திராவிடம். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவனையும் மதிக்கிறதுக்கு பேர் தாண்டா திராவிடம். கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது எப்படிப்பட்ட விஷயம் தெரியுமா? உங்களுடைய பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் இருக்குல்ல, எல்லாரும் ஹிந்துத்துவவாதிகளாக தான் இருக்கணும், முஸ்லீம்ஸ் இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி அடுத்தவன் நம்பிக்கையும் அடுத்தவன் போகிற பாதையும் நீ இதில் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு பேர் திராவிடம் இல்லை கண்ணா. அவனுக்கு அந்த பாதை பிடிச்சிருக்குன்னா அவன் பாட்டுக்கும் போகட்டும்னு விடுறதுக்கு பேர் தான் திராவிடம். எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவ்வளோதான். இவனுங்க என்ன நினச்சிட்டு இருக்கானுங்க, திமுகவில் இருக்கிற எல்லாருமே கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களா தான் இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறானுங்க. இந்த கோமாளி பசங்களா. இன்னொரு காமெடி என்ன தெரியுமா, இவங்க தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிட்டாங்கல்ல, நாக்பூர் ஆன்ஸுடைய காலை நக்கி நக்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிட்டாங்கல்ல. இப்படி ஆனதுக்கு பிறகும் கூட வேட்புமனு தாக்கல்ல இவங்க வந்து சின்னத்தை கேட்கலாம், சின்னத்தை உரிமையோட எங்களுக்கு இந்த சின்னம் தாங்கன்னு சொல்லி கேட்கலாம். சின்னமே கேட்கல. அந்த அக்கா கிட்ட என்ன சின்னம் கேட்டீங்கன்னு கேட்டதுக்கு எங்கள் அண்ணன் சைமன் பார்த்து பார், இது இந்த தாவேக்கா கட்சிக்காரங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க, தளபதிக்கு தான் தெரியும், தளபதிக்கு தான் தெரியும், தளபதி கிட்ட கேளுங்க அப்படின்னு. அந்த மாதிரி நம்மளுடைய அக்காவும் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் சீமான் சொல்லுவார், தலைமையிலேருந்து சொல்லுவாங்க, அந்த சின்னத்தை நாங்கள் கேட்போம் அப்படி இப்படின்றாங்க. ஒரு சின்னத்தை கூட கேட்டு வேட்புமனு தாக்கல் செய்ய மாட்டீங்கன்னா எதுக்கு கட்சி நடத்துறீங்க நீங்க? தேல் கொட்டிச்சுன்னா ரொம்ப வலிக்கும்பாங்க, தேல் கொட்டிச்சா ரொம்ப வலிக்கும் போல் இருக்கு, ரொம்ப வலிக்கும் பயம் காட்டுவாங்க. ஒரு நாள் முதுகுலக படுத்துருக்கிற படுக்கையில கடிச்சு முதுகுப்புறம் கொட்டி விட்டுருச்சு. என்னடா வலிக்குதுன்னு பார்த்தேன், அது தேல் செத்து கிடக்கு. அப்புறமா அந்த தேல் தான் கொட்டிடுச்சாடா, இவ்வளவுதான். நண்பா ஓ நண்பா, என் காதென்ன குதியா இப்படி ஓத்து விட்டு போகிறாயே. நண்பா ஓ நண்பா, காதுகள் பாவம் இல்லையா? கவிதை கை தட்டுங்க. சாம்பீஸ்க்கு சொல்றேன், நண்பா ஓ நண்பா, இவன் பேசுறதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்களா நண்பா? குடிகார பையன் நண்பா, தயவு செஞ்சு நண்பா ஓ நண்பா, திருந்துங்கள் நண்பா, நண்பா நண்பா முடியல நண்பா, நண்பா ஓ நண்பா, தமிழ்நாட்டை மீண்டும் ஒரு 60 வருஷம் பின்னாடி இழுத்து கொண்டு போய் விட்டுறாதீங்க நண்பா, நண்பாவோ நண்பா, ஆடு மாடு மேய்க்கிறதெல்லாம் கவர்மெண்ட் வேலையே ஆக்குவேன்னு ஒருத்தன் சொல்கிறான் நண்பா.
அவன் பேச்ச கேட்காதீங்க நண்பா. தயவு செஞ்சு நல்லபடியாக படித்து முன்னேறுங்க நண்பா. நண்பாவோ நண்பா, தமிழ் தான் எல்லாமேன்னு பேசுவான் நண்பா. ஆனால் அவன் பிள்ளைய கொண்டு போய் அமெரிக்கன் ஸ்கூலில் 50 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி படிக்க வைப்பான் நண்பா. நீ தான் நண்பா கஷ்டப்பட போகிற கடைசியில் நண்பா. ஒழுங்காக பொழப்ப பார்த்து நல்லபடியாக ஆகிற வழியாக பாரு நண்பா. நண்பாவோ நண்பா, தமிழ் தேசியம் என்ற போர்வையை போர்த்திக்கிட்டு ஆரியர்களுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் நண்பா. தயவு செஞ்சு இதை ஃபில்டர் பண்ணி புரிஞ்சுக்கோ நண்பா. நண்பாவோ நண்பா, அந்த கட்சியில் இருந்துட்டு இருந்தனா வருங்காலத்தில் உனக்கு பொண்ணு கிடைக்காது, இல்லை மாப்பிள்ளை கிடைக்காது நண்பா. நண்பாவோ நண்பா, வர்ற 22ஆம் தேதி சைமன் செபாஸ்டியனுடைய வீட்டை பெரியாரிஸ்டுகள்லாம் முற்றுகையிட போகிறோம் நண்பா. நண்பாவோ நண்பா, பெரியார் இல்லாமல் தமிழ்நாட்டில் நீங்கள் அரசியல் செய்ய முடியாது நண்பா. நண்பாவோ நண்பா, சீமானை நம்பி திருநிதி அனுப்பாதீங்க நண்பா. ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுவீங்க நண்பா. நண்பாவோ நண்பா, இருக்கிற எல்லாத்தையும் சொல்லி உங்களை விழிப்புணர்வு அடைய வைக்கிறோம் நண்பா. புரிஞ்சுக்கோங்க நண்பா, திருந்துங்க நண்பா. சரி மக்களே, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசுகிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, டேக் கேர்.